வெற்றிக் கோப்பையுடன் தாயகம் திரும்பியுள்ள இந்திய அணி வீரர்களை நாடே கொண்டாடி வருகிறது. பிரதமர் இல்லத்தில் வீரர்கள் விருந்துக்காக சென்றுள்ள நிலையில் நாடு முழுவதும் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். அதுகுறித்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இதற்காக அரங்கிலிருந்து செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீனும், திருச்சியில் இருந்து செய்தியாளர் பிருந்தா ஆகியோரும் இணைந்துள்ளனர். இவர்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் சந்தானகுமார் பேசியிருக்கிறார். சந்தானம், இனி நீங்க தொடரலாம். நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியாவும் கடந்த 13 ஆண்டுகளாக இந்தியா மீண்டும் எப்போது உலகக்கோப்பையை வெல்லும் அப்படின்ற கேள்வியோடு காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற பின்பு 2014ஆம் ஆண்டு 20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில் தோல்வி, 2016வது T20 உலகக்கோப்பையில் அரையிறுதியில் தோல்வி, 2017 சாம்பியன்ஸ் டிராஃபியில் இறுதிப் போட்டியில் தோல்வி, 2019 உலகக்கோப்பையில் அரையிறுதியில் தோல்வி, 2021 மற்றும் 2022 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தோல்வி, 2023 இறுதிப் போட்டியில் தோல்வி என தொடர்ந்து ICC கோப்பைகளுடைய அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் தோல்விகளை சந்தித்த இந்திய அணி 11 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பையும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலகக்கோப்பையை வென்றிருக்கிறாங்க. இந்திய அணியில் இருக்கக்கூடிய மூத்த வீரர்கள் அனைவருமே ஏற்கனவே உலகக்கோப்பையை வென்றிருந்தாலும் கூட ரோஹித் சர்மா தன்னுடைய 20 வயதில் வெறும் 4 T20 போட்டிகளில் வென்றிருந்த போது உலகக்கோப்பையை இந்திய அணிக்காக வென்றிருந்தார். இன்று அவருடைய தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பையை வென்று கரேபியன் தீவுகளிலிருந்து இந்தியாவை வந்தடைந்திருக்கிறார்கள். உலகக்கோப்பையை வென்றிருந்தாலும் கூட இந்திய ரசிகர்கள் முன்னிலையில் உலகக்கோப்பையை கொண்டாட முடியாமல் 3 நாட்களாக காத்திருந்த இந்திய அணி இந்தியா திரும்பி இருக்கிறது. டெல்லி திரும்பிய இந்திய அணி தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பேசுவதற்காக அவருடைய அலுவலகம் சென்றிருக்கிறாங்க. இன்னும் சற்று ஒரு சில நிமிடங்களில் இந்த சந்திப்புக்கான புகைப்படங்கள் வெளியாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் BCCI கடந்த 2 ஆண்டுகளில் செய்த முக்கிய காரியங்களை நம்ம பேசுவதற்கு முன்பாக நம்மிடம் பேசுவதற்காக கோயம்புத்தூர்லேருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், உலகக்கோப்பையை வென்று இந்தியா 3 நாட்கள் ஆகியிருந்தால் 4 நாட்கள் கிட்டத்தட்ட ஆகியிருந்தாலும் கூட ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து மகிழ்ச்சி இருக்கிறது. இந்தியா திரும்பி இருக்கிறது. கோவையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் உலகக்கோப்பை வெற்றி எப்படி பார்க்குறாங்க? சந்தானம், நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்ட் கப் அப்படிங்கறது வச்சிருக்கிறோம். மாடர்ன் டே கிரிக்கெட்ல T20 எல்லாத்துக்கிட்டே போய் சேர்ந்துருச்சு. ஈவன் கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கும் அந்த ஒரு அக்ரெஷன், அந்த ஒரு ரொம்ப எந்துவையெல்லாம் கொடுத்தது T20 தான் சொல்லணும். அந்த ஒரு T20 நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு பல்வேறு விதங்கள் இருந்தது. IPL மாதிரியான பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ல்ட் கப் அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு எட்டாக்கனியாவே இருந்துச்சு T20 ஃபார்மேட்ல. 2007 இந்த இனாகரல் சீசன்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்கால நடந்த அந்த மேட்ச்ல ஜெயிச்சோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டான ஒரு மேட்ச்ல நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிரிக்கெட் டேர்ம்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஒரு பேட்ஸ்மேன்ஸா பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேன் win you matches பட் பவுலர்ஸ் win you tournaments சொல்லுவாங்க. அதை எக்ஸாக்ட்டா இந்த தடவை நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போதிலிருந்தே பல்வேறு விதமான விமர்சனங்கள். இந்த டீம் நாங்க போவாங்களா, ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா இவங்க கிட்ட, IPL ஷைன் ஆன பிளேயர்ஸ் நிறைய பேர் இவங்க எடுக்கல, இந்த பிளேயர் இந்த இடத்துக்கு ஆப்ட் ஆவாரா, இந்த பொசிஷனுக்கு இவங்க ரெடி ஆவாங்களான்னு கிரிட்டிசிசம் நிறைய இருந்த போது ஒரு ஹோல் யூனிட்டா இந்த டீம் போய் அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்மளோட கோயம்புத்தூர் தனியார் காலேஜில் இருக்கக்கூடிய பசங்க கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜோஸ் குறையில. கிட்டத்தட்ட போன சனிக்கிழமை நமக்கு கணக்குப்படி சனிக்கிழமை மேட்ச் ஜெயிச்சு முடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வைபு, அந்த ஒரு ஜோஸும் இங்க அப்படியே தான் இருக்கு. பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆஸ் அ கிரிக்கெட் பிளேயராகவும் ஸ்டூடெண்ட்ஸாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2007 இனாகரல் சீசன்ல தான் நம்ம ஜெயிச்சிருந்தோம். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பை இப்பதான் ஜெயிச்சிருக்கிறோம். நமக்கு 2011 50 ஓவர் வேர்ல்டு கப் கிடைச்சாலும் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்தாலும் முக்கியமான டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம சோக் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. அப்படியான சூழல்ல இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்துச்சு. இந்த யூனிட் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. இந்த விக்டரி ஆஸ் அ பிளேயரா ஒரு ஸ்டூடெண்டான மைண்ட் செட்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பி. நாங்க எல்லாருமே இதை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். இது நாங்க வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்லயே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்தது அதை விட ரொம்ப சந்தோஷம். அது கூட கோலி நல்லா விளையாண்டுருக்காரு, பும்ரா நல்லா போட்டிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே டீம் கேமா கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஜெயிச்சோம். அது ரொம்ப ஹாப்பி. முன்னமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தோனி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு, மந்த்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மா T20 கேம் ஃபார்மேட்டே வித்தியாசமான ஒரு பரிணாமத்தை கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டிங் கிங் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா T20 மேட்சஸ்ல ஃபைனல் மேட்ச் அப்படின்னா அவர் தோத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாக்குறீங்க? ரொம்ப ஸ்குவாட் பிக் பண்ணதுல இருந்தே ஃபர்ஸ்டே எதுக்கு 4 ஸ்பின்னர் பிக் பண்ணாங்க அப்படிங்கிற போது இருந்த கேள்விதான் எல்லாத்துக்கும். நாங்களே யோசிச்சோம் 4 ஸ்பின்னர்
வேணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்க விக்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்டா அந்த கரெக்டான டைம்ல பவுலிங் சேஞ்ச் பண்ணது, கரெக்டான டைம்ல அந்த பவுலருக்கு கொடுத்தது, அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், பும்ரா கடைசியில ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு கடைசியில 16th 18th ஓவர் போட வைக்கிறது, ஹர்ஷதீப் சிங், எல்லாருமே கரெக்டான ஃபீல்ட் சேஞ்சஸ், கரெக்டான பவுலிங் சேஞ்சஸ்னால ரோஹித் சர்மா சூப்பரா பண்ணார். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்ததை பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து ஒரு குறிப்பிட்ட மேட்சை வந்து ஆப்போனண்ட் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் ஒரு டோர்னமெண்ட், ஒரு டிராஃபி ஜெயிக்கணும் அப்படின்னா பவுலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்ல பவுலிங்ல பும்ராவோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பும்ரா ரொம்ப கலக்கியிருக்காரு. இந்த வாட்டி எந்த சுச்சுவேஷன்ல பாலை கொடுத்தாலும் அவர் வந்து நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்ல கொடுத்தாலும் சரி, டெத் ஓவர்ஸ்ல கொடுத்தாலும், மிடில் ஆர்டர்ல கொடுத்தாலும் அவர் நல்லா கலக்கியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 100 டாட் பாலுக்கு மேல அவர் போட்டிருக்காரு. நான் வந்து ஆக்சுவலா பும்ரா ஃபேன் தான். அவர் பார்த்துருக்கேன். நான் வந்து அந்த கடைசி 5 ஓவர்ஸ் அப்ப நான் டிவியே ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நம்பவே முடியல. இது மாதிரி கிளாஸ்னு ரொம்ப பயங்காட்டிட்டார் நம்மளுக்கு. அப்ப கடைசியில கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. பும்ரா கையில 2 ஓவர் இருக்கு, அப்ப பும்ரா எப்படியும் அவர் கையில பாலை கொடுத்தாலே விக்கெட் எடுத்துருவாரு எப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரியே கரெக்டா அவரு நிறைய வேரியேஷன் போட கத்துருக்காரு. எல்லாமே அவருக்கு ஆஃப் கட்டு போறாரு, லெக் கட்டு, இன்ஸ்விங், அவுட் ஸ்விங் எல்லாமே கலக்குறாரு பும்ரா. அதே மாதிரியே பண்ணாரு. 18th ஓவர் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் பில்டப் கம்மியானுச்சு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ரோல் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டிருந்துச்சு. ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்துட்டு அவருக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள், ஐபிஎல் டைம்ல வந்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள். இந்த டைம்ல முக்கியமான குரூஷியல் மொமெண்ட்ல எல்லாம் வந்துட்டு கிளட்ச் பாண்டியான்னு சொல்லுவாங்க, அந்த மொமெண்டத்தை வந்து எடுத்துட்டு கொண்டு வந்ததே அவர்தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த அந்த ஃபைனல் ஓவர் ஆகட்டும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவை வந்து அதிகமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களின் கருத்தாக இருக்கிறது. சந்தானம், நிச்சயமா பிரவீன், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபுட்பாலில் வந்து டிஃபென்ஸ் வின் யூ த டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட்டில் பவுலர்ஸ் வின் யூ த டைட்டில்ஸ். இந்த வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இணைப்பிலே இருங்க. திருச்சியிலேருந்து நம்மோடு செய்தியாளர் பிருந்தா இருந்திருக்காங்க. திருச்சியிலையும் தொடர்ந்து உலகக்கோப்பை வென்றிருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது. பிருந்தா, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க? திருச்சியில் உலகக்கோப்பை வெற்றியை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க? கிரிக்கெட்னாவே அது ஒரு திருவிழாவே மாறிடுச்சு. ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களை கொண்டாடுற மக்களை கடந்து கிரிக்கெட்டை கொண்டாடுறது, அதுவும் விளையாட்டுத் துறையில கிரிக்கெட்டை கொண்டாடக்கூடிய மக்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள். குறிப்பா இந்த கிரிக்கெட் வீரர்களை அதிகமாக கொண்டாடி அது ஒரு திருவிழா கோலமாவே மாறிடுது. அது ஐபிஎல்லா இருக்கட்டும், T20 சீசனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே சரி, அந்த கிரிக்கெட்டோட மேட்ச் எவ்வளோ நேரம் நடந்தாலும் அதை உத்து பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. குறிப்பா கொண்டாட்டம்னா பெண்கள் இல்லாமையா? அப்படிதான் திருச்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த T20 உலக கோப்பையை இந்தியா வென்றிருக்கதை வந்து ரொம்பவே கொண்டாடுறாங்க. குறிப்பா அந்த மேட்ச்ல என்னென்ன மொமெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பிளேயர்ஸ். நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருச்சி தேசிய கல்லூரியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனைகள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகளோட நின்று இருக்கோம். இவங்களுமே அந்த மேட்சை ரொம்பவே உன்னிப்பா பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு முறை மேட்ச் நடக்கும் பொழுதும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஐபிஎல் நடக்கும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட டீமை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. ஆப்போனன்ட் அணி அது வேற கண்ட்ரியா இருந்தாலுமே அதுல உள்ள சில பிளேயர்ஸை வந்து உற்று நோக்கி அவங்களோட விளையாட்டை வந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அந்த வகையில இந்த தடவை மேட்ச் எப்படி இருந்துச்சு, குறிப்பா பிளேயர்ஸ்ல யாரெல்லாம் விளையாண்டது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் கேட்கலாம். சொல்லுங்க, மேட்ச் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துச்சா? மேட்ச்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயம்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? சூரியகுமாரோட கேட்ச் வேறு லெவல் மேம். 6 லைனில் போயிட்டு கேட்ச் பிடிச்சி வேறு லெவலு. அதுக்கப்புறம் விராட் கோலியோட ரன் 76 ரன்னு, அதுவும் 69 பாலில் 76 ரன்னு. கடைசி மேட்ச்சில் விராட் கோலியோட பழைய மேட்ச்லாம் ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க விராட் கோலியை. ஆனால் இந்த தடவை வேறு அவரால் தான் ஜெயிச்சுன்னே சொல்ல முடியும். அது இல்லாமல் ஹர்திக் பாண்டியோட லாஸ்ட் 5 மேட்ச்சில் மேட்சே மாறிடுச்சு. அதுவும் தோற்றுருன்னு நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட் 5 ஓவரில் வேற லெவலில் மாறிடுச்சு மேட்ச்சு. இந்த விமர்சனங்கள் கிரிக்கெட் வீரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜெயிச்சா கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு தோத்துட்டா செம்மையா விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனத்தை தாண்டி ஒரு பிளேயரை கொண்டாடுறதுங்கிறதுக்கு அவங்க வெற்றியை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இந்த மேட்ச்ல யாரை பாக்குறீங்க? விராட் கோலி. அவர் அப்படி என்ன விஷயம்? அவர் வந்து விடாமுயற்சி. எவ்வளோதான் ட்ரோல் பண்ணி கீழே தள்ளினாலும் அவர் மறுபடியும் வந்து மேட்ச். நானாக இருந்தாலும் எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, அப்போலாம் நானாக இருந்தால் போயிருப்பேன். ஆனால் அவரோட விடாமுயற்சி தான் பிடிக்கும். நீங்கள் ஆஸ் அ பிளேயராக வெற்றி தோல்வி இதெல்லாம் கடந்து அதை தக்க வைக்கிறதும் அதில் தொடர்ந்து முயற்சி பண்ணுறதையும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்ட்ட இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்குறீங்க? அதுலேயும் இந்த T20ல சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு எதை சொல்வீங்க? அந்த
நீங்க சொல்லுங்க இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, யார் கேம் சேஞ்சரா இருந்தாங்க? ஹர்திக் பாண்டியா தான் சொல்ல போனால். அதாவது லாஸ்ட் 5 ஓவரில் வந்து 98% வந்து மேட்ச் வந்து முடிஞ்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஹர்திக் பாண்டியோட பவுலிங்கில் தான் வந்து மேட்ச்சே ஃபுல்லாகவே மாறினுச்சு. பும்ரா அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கேட்ச் பவுண்டரி லைனில் பிடிச்ச கேட்ச் 6ன்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த கேட்ச் சூரியகுமாரோட கேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேட்ச் கொஞ்சம் மாறின சொல்ல போனாலே ஹர்திக் பாண்டியனால தான். இதை தாண்டி தோனி ஹோலி அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் இருக்குது. இந்த ட்ரெண்ட் செட்டரில் இருந்து ரோஹித் சர்மா வந்து எப்படி ஒரு பிளே கொடுத்துருக்காரு. ஒரு கேப்டன்சி வந்து ஃபஸ்ட்டு தலை தோனி அவங்களோட கேப்டன்சியில் தான் 17 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு மேட்ச்சு. இப்போது அவங்க தலையோட பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த T20 வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு. ரோஹித் சர்மா பிளே எப்படி இருந்துச்சு? ரோஹித் சர்மாவோட 6 எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஷாட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கேப்டன்சி நல்லா பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்குமே எப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து லாஸ்ட் ஓவரில் ஹர்திக் பாண்டியா நம்பி அந்த ஓவரை கொடுத்து வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் விக்கெட் வின். சந்தானம், ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக பார்க்கலாம். ஒரு விளையாட்டு நடக்குது, அதில் வெற்றி பெறுறாங்க, கோப்பையை வெல்றாங்க, இதையெல்லாம் கடந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் எவ்வளோ மைன்யூட்டாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கிறாங்கிறது அவங்க பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு நேரம் விளையாட்டு வீரர்கள் விமர்சனத்துக்கு உள்ளான போதிலும் அடுத்தடுத்து அவர்கள் வெற்றியை தக்க வைக்கின்ற பொழுது அவர்களுடைய விளையாட்டை பாராட்டக்கூடிய மனநிலையில் தான் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்தியாவை கொண்டாட அந்த கொண்டாட்ட மனநிலையில் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகள் இருக்கிறார்கள். சந்தானம், நிச்சயமா உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி தற்போது பிரதமர் மோடியை சந்தித்து வராங்க. சரியாக 11 மணிக்கு அவருடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு தொடங்கி இருக்கிறது. 12 மணி வரை இந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்களுடன் பிரதமர் மோடி அவர்களுடன் உரையாற்ற இருக்கிறார். பிரவீன் மற்றும் பிருந்தா இருவரும் இணைப்பிலே இருங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உலகக்கோப்பையினுடைய இந்தியாவினுடைய பயணம் வெற்றி கொண்டாட்டம் குறித்து தொடர்ந்து பேசலாம்.